யார் நீ? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? எங்க இருந்தும் இங்க வந்துட்டு யார் அதிகாரம் பண்றது? நடக்க இருக்கிற எங்க கல்யாணத்தை தடுக்கணும்னு கூட்டு சதி பண்றியா? நீங்க 4 பேரும் ரகசியமா கூடி பேசுவீங்க பாருங்க. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். உங்க மேல ஒரு கண்ணு நான் எப்பவும் வச்சிருந்தேன். அது வீண் போகல. காலம் கச்சிதமா எனக்கு சாதகமா தான் இருக்கு. எப்படின்னு கேக்குறியா? நீ அந்த பாம்பாட்டிய பிடிச்சு பாம்ப கொண்டு வந்து மாலையில வச்சு அந்த மாலைய பூஜை ரூம்ல வச்சியே, அங்க இருந்துதான் எனக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அண்ணாமலை ஏதோ கோல்மால் பண்ண தயாராயிட்ட மாதிரி தெரியுதுடி. பாப்போம் வா. கும்புறங்க சாமி. நீ கொண்டு வந்திருக்கிற பாம்பு இந்த மாலைக்குள்ளதான் விடணும். அதுக்கு என்னங்க சாமி, தாராளமா விட்டுறலாம். பாம்பு காட்டு. ஒரு நிமிஷம். பாம்பு விடு. இதை பாரு, இந்த மாலையை போடும்போது பாம்பு குத்தி விஷம் ஏறி உயிர் காப்பு சாமி, அதெல்லாம் விஷம்லாம் ஏறாதுங்க சாமி. மாலையை அலுங்காம கொழுங்காம கொண்டு போய் வச்சிருங்க சாமி. மாலையை எடுத்துட்டு போறப்போ அந்த அதிர்வுல பாம்பு வெளியே வந்து பாடம் எடுத்து சீரும் பாருங்க. எதிரில நிக்கிறவங்களுக்கு அப்படியே ஜன்னி வந்துரும். அடிக்காம அவனை எடுத்து வெளியில போட்டுருங்க சாமி. அவனே போயிடுவான். மண்ணோட மண்ணா வாழ்றவன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க சாமி. சரி, நான் பாத்துக்கிறேன். இந்த நன்றிங்க சாமி. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன எங்க தொலைச்சிட்டு சொல்ல மாட்டேங்க சாமி. அண்ணாமலை என்ன திட்டம் போடுறான்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. நடக்க போற ஒப்பு தாம்பூல நிகழ்ச்சியில அவன் என்ன தோக்கடிக்க நினைக்கிறான். ஆனா நான் அவனை தோக்கடிக்கணும். அவன் கைய வச்சு அவன் கண்ணை குத்த வைக்கணும். நீ என்ன பண்ற? நேரா பூஜை ரூமுக்கு போற, அந்த ரோஸ் ரிப்பனை அவுக்குற, அத அவங்க மாத்திக்கிற மாலையில கட்டுற. சரியா? போடி. அண்ணாமலை, இனிமேலாவது யார்கிட்ட மோதுறோன்னு பார்த்து மோது. மலையோட மோதுனா தலை உடைஞ்சிடும். புரியுதா?
உன்னோட ஜம்பம் எல்லாம் என்கிட்ட வேகாது. ஏன்னா நீ ஒரு அறவேக்காடுன்னு இப்ப தெரிஞ்சிடுச்சுல. ஒப்பு தாம்பூல உங்க கண்ணுக்கு முன்னாலேயே முடிஞ்சு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒரு மனச முடிவாயிடுச்சு. இனிமே இந்த வீட்டுக்கு எஜமானி நான் தான். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் வேட்டையாடிடுவேன். இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க முடியாது, புரியுதா? பார்த்து நடந்துக்கும். என்ன இந்த அண்ணாமலை சொன்னதை கேட்டு ஆனீங்கல்ல? உங்களெல்லாம் பார்த்தா பயங்கர சிரிப்பா வருது. மேடம், வெண்ணிலா மேடம், என்ன முகம் ரொம்ப கலக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது? வேணும்னா கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணட்டுமா? வழி விடுங்க. ஏய், நான் எவ்வளவு நாள் உன்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், வழிய விடு வழிய விடுன்னு. வழிய விடாம மறிச்சு இத்தனை நாள் நீதான் நின்னுகிட்டு இருந்த. இப்போ என்கிட்ட வந்து வழிய விடுங்கிற? நான் விட மாட்டேன். மாமா எனக்கு தாண்டி, எனக்கு தான். சரி, நான் போறேன். ஓய், என்ன போறேன் போறேன்னு ஓடுற? ஆமா, அன்னைக்கு ஏதோ அத்தைகிட்ட ரொம்ப சவடாலா பேசிருக்க, சொல்லு. பேசாம நிக்கிற. இப்போ அதே மாதிரி என்கிட்ட ரொம்ப சவடாலா பேசிக்காமியே. என் மாமாவை நான் தான் கட்டிக்குவேன், மாமா கையில தாலி கட்டிக்குவேன்னு சொல்லு. சொல்லுடி. நான் போகணும், வழிய விடுங்க. ஏய், இப்போ நீ பேசலன்னா நான் விட மாட்டேன். மாமாவை நான் தான் கட்டிக்குவேன், சொல்லு. சொல்லுடி. மாமான்னு சொல்லக்கூடாதுல்ல? இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. முத்து மாமா பேசு. என் முத்து மாமாவை நான் தான் கட்டிக்குவேன். எப்படி சொல்லு? சொல்லு இப்போ. முத்து மாமா எனக்கு தான். என் முத்து மாமா கையால நான் தாலி கட்டிக்கிட்டு அப்படியே நான் தாலி தொங்க தொங்க வளைய வருவேன். எங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தேனே வோ ஸ்டைல்ல, அப்படி சொல்லுடி. சொல்லு. மேடம்க்கு கோவம் வந்துருச்சு, ரத்தம் அப்படியே குதிக்குது. பாத்தீங்களா? மேடம்க்கு இப்ப கோவம் வந்துருச்சு. இப்ப சொல்லுவா பாரு. கம் ஆன். முத்து மாமாவை நான் தான் கட்டிக்க போறேன், வேற வழி இல்ல. முத்து மாமாவை முத்து மாமாவை விட்டு ஓட போறேன்னு தானடி சொல்ல போற? ஆமாண்டி, இனி நீ ஓடி தாண்டி ஆகணும். உன்னால இனி எதுவுமே சொல்ல முடியாது. மாமாவை சுத்தமா மறந்துடு. மாமாவை நான் தான் கட்டிக்க போறேன். உனக்கு சாதகமா செயல்பட பாத்துக்கிட்டு இருக்கானே அண்ணாமலை, மொத்த பேரும் இந்த வீட்டை விட்டு ஓடணும், புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோ, என்னை எதிர்க்கிற தூசி துரும்பு கூட இந்த வீட்ல இருக்க முடியாது. ஒழுங்கா போயிடு. போ, போடி.
வெண்ணிலா கதவு பூட்டிட்டா மாப்பிள. ஐயோ வெண்ணிலா 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 கதவு தரமா? வெண்ணிலா வெண்ணிலா கதவு தரமா? தங்கச்சி கதவு தர. வெண்ணிலா கதவு தர. வெண்ணிலா சொன்ன கேளு. கதவு தரமா? கதவு தர. கதவு தரமா? வெண்ணிலா வெண்ணிலா ஒரு நிமிஷம். கதவு தர. சொன்ன வெண்ணிலா கேளு. ஏமா கதவு தர. கதவு தர. என்னாச்சு? பாரு இவள. வெண்ணிலா கதவு தர. வெண்ணிலா கதவு பூட்டிட்டா மாப்பிள. வெண்ணிலா இருக்க மாட்டேங்கிறா. வெண்ணிலா 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 கதவை தர. வெண்ணிலா கேளு வெண்ணிலா. என்ன நடந்துச்சு? மாப்ள அந்த ஸ்வேதா தான் ஏதோ சொல்லிருக்கா. என்ன கூட இப்ப மும்புக்கு இழுத்தா. வெண்ணிலா வெண்ணிலா சொன்னா கேளு. வெண்ணிலா கதவை தர. வெண்ணிலா இந்த மாதிரி முத்துமாமா சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். கதவை தர வெண்ணிலா. எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். நான் அப்புறமா வெளியில வரேன். முத்து மாமா, நீ எதுவும் பயப்படாத. அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. கதை தட்ட வேண்டாம். அவள் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். அவளுக்கு இப்ப தோணுதப்ப வரட்டும். நல்ல வேலைடி, அவ உன்னை போட்டு கொடுக்கல. போட்டு கொடுத்திருந்தா அதுக்கப்புறம் ரணகலம் ஆயிடும். ஏய், வா. சித்தி 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 நான் தான் என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. போ முத்து மாமா. சித்தி அப்பா போயாச்சு சித்தி. நான் தான் ருத்ரா சித்தி. நான் இங்கே தான் நிக்கிறேன். நீ அழறது கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் அழகாக வருது சித்தி. கதவை தொற சித்தி. நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் மட்டும் உன் கூடவே இருந்தா நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். ப்ளீஸ் கதவை தொற சித்தி. சித்தி தொற சித்தி. ப்ளீஸ் சித்தி தொற சித்தி. நான் இருக்கல. அழாத சித்தி, அழாத. எல்லாம் சரியா போயிடும். ஆமா, எல்லாம் சரியா போயிடும். சரியா போயிடும். அழாத சித்தி. ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. அம்மா வந்திருக்கேன்டா. அம்மா அம்மா சாமி கிட்ட இருந்து வந்துட்டியாமா? வந்துட்டேன்டா செல்லம். அம்மா உனக்காகவே வந்திருக்கேன்.
சாமி கிட்ட இருந்து எனக்காக தானே வந்த. நீ போக கூடாது, நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். இல்லடா ருத்ராச்சலம், நானு திரும்ப சாமி கிட்டே போயிடுவேன். போம்மா. ஊர்ல இருக்கிற எல்லா பாப்பாங்களுக்கும் அம்மா இருக்காங்க தெரியுமா? நீ மட்டும்தான் என்னை விட்டுட்டு போயிட்ட. நீ என் கூடவே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? இங்க பாரு, அம்மா உன் கூட இல்லைன்னு யார் சொன்னது? எப்பவும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். எப்பவும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதுவும் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். ஆனா உன்னாலதான் அதை உணர முடியாது. நான் என்ன பண்ணட்டும்? ஒரு அம்மாவா உனக்கு தாலாட்டு பாடி சோறுற்ற கொடுப்பனையே அந்த பொன்னாச்சி அம்மா எனக்கு கொடுக்காம போயிட்டாளே. நான் உன்னை விட்டு போயிட்டேன். ஆனா என் இடத்துல இருந்து உன்னை பாத்துக்கதான் வெண்ணிலா இருக்காளே. என்னை விட உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாளே. இருந்தாலும் உன்ன மாதிரி ஆகுமாமா? என்ன மாதிரி இல்ல. வெண்ணிலா எனக்கு மேலேயே உன்னை நல்லா பாத்துக்குவா. இனிமே நீ வெண்ணிலாவ சித்தின்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடணும். நிஜமாவா சொல்ற? ஆமா, நீ அம்மான்னு கூப்பிட்டாதான் நிஜமாவே வெண்ணிலாவால உனக்கு அம்மாவா வர முடியும். அப்படியாமா? ஆ, வெண்ணிலா உனக்கு அம்மாவா வரணுமா வேணாமா? கண்டிப்பா வரணுமா. எனக்கு வெண்ணிலா சித்தினா. சித்தின்னு இனிமே உன் வாயில இருந்து வரவே கூடாது. இனிமே வெண்ணிலாவை கூப்பிட்டா அம்மான்னு தான் கூப்பிடணும். அப்பதான் அவ மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். உன் அப்பாவை அவ கல்யாணம் பண்ணிக்க போறவங்கிற மனதைரியமும் அவளுக்கு வரும். என்ன கூப்பிடுவியா? சரிம்மா. என் செல்ல குட்டி, அம்மா சொன்னதும் அப்படியே கேக்குறேன்னு சொல்ற பாரு, அதான் ருத்ரா குட்டி. சரி, நாளையில இருந்து நான் சொன்ன மாதிரி வெண்ணிலாவை அம்மான்னு தான் கூப்பிடணும். நான் போயிட்டு வரட்டுமா? வரேன். அம்மா, என்னை விட்டு போகாதம்மா. அம்மா போகாதம்மா, என்னை விட்டு போகாதம்மா. அம்மா போகாதம்மா, என்னை விட்டு போகாதம்மா. அம்மா ப்ளீஸ்மா போகாதம்மா. அம்மா போகாதம்மா. அம்மா ப்ளீஸ்மா போகாதம்மா. அம்மா போகாதம்மா, போகாதம்மா. எல்லாமே கனவா? அம்மா, இனிமே நான் உன்னை அம்மான்னு தான் கூப்பிடுவேன்.